ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம த ஈவில் காட் டிசைன்ஸ் ஐ ஓன் கிரேட் ஹெல்லோட எபிசோடு 10க்குள்ளே போக போகிறோம். எபிசோடு 9 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அது வேற யாரும் இல்லை, உங்கள் பையன்தான் சிஜுன்னு சொல்கிறான். இவன் சொன்னதும் மனுஷனுக்கு தூக்கி வாரி போடுது. வேலையை போட்டுட்டு பையனை பார்க்க ஓடுறான். அங்கே பையனை ரூமில் பூட்டி உடம்பு பூரா கட்டு போட்டு வச்சுருக்காங்க. பையன் வலி தாங்காமல் அப்பா காப்பாத்துங்கன்னு கதறான். பதறி போன அப்பா, டேய் அந்த மருந்தை கொண்டு வாங்கடான்னு கத்துறான். ஆளுங்க மருந்தை கொடுத்ததும் அதை பையன்கிட்ட கொடுத்து முழுங்குடா மகனேன்னு சொல்கிறான். அந்த மருந்து வேலை செய்யுது. பையன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுறான். அட பாவீங்களா, இவ்வளோ பவர்ஃபுல் மாத்திரையை ஏன்டா ஸ்டாக் வாங்கி வைக்கலன்னு ஆளுங்களை பிடிச்சி திட்டுறான். அது சாதாரண ஃபீவர் மாத்திரை தான் பாஸ், அதான் யாரும் கண்டுக்கலன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் பாஸுக்கு செம்ம கோவம் வந்துடுது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எவன்கிட்ட இருந்தாலும் சரி திருடியோ கொன்னோ அந்த மாத்திரையை எனக்கு கொண்டு வரணும்னு ஆர்டர் போடுறான். அவன் ஹீரோ கிட்ட தான் அந்த பெரிய ஸ்டாக் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் இப்போ சூப்பர் பவரில் இருக்கான். அவனை எப்படி எதிர்க்கிறதுன்னு யோசிக்கிறான். அப்போ திடீர்னு டமார்னு ஒரு பெரிய சத்தத்தோட கதவு திறக்குது. இது வேற யாரும் இல்லை, சிஜுன் தான் வெளியே வரான். உடம்பெல்லாம் ஒரே பவராக இருக்குது. ஒரு ஸ்கில் யூஸராக அவன் மாறிட்டான். இதை பார்த்ததும் அப்பா சாங்டியானுக்கு குசி தாங்கலை. லேசாக ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாத்திரையை கொடுங்கடா, அவனும் மாறானான்னு பார்ப்போம்னு ஒரு டெஸ்டிங் ஆர்டரை போடுறான். படையே ரெடி பண்ணுங்கடா, அந்த ஜியானை பழி வாங்கணும்னு ஜாங்டியான் சொல்கிறாரு. சீனை கட் பண்ணா சோபாவில் பாய்னு ஒரு பொண்ணு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. திடீர்னு கதவு தடதடன்னு யாரோ அவசரமாக தட்டுற சத்தம் கேட்குது. வெளியில் ஜெனர், அக்கா காப்பாத்து, சாம்பி ஊருக்குள்ளே வந்துடுச்சுன்னு அலறா. பாய் பதறி போய் கதவு திறக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் லாக் ஜாம் ஆயிடுச்சு. வெளியே சாம்பி உருமுறை சத்தம் கேட்குது. ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறான். ஒரு வழியாக கதவை உடச்சி திறக்கிறா. பார்த்தா ஜெனர் ரத்த காயத்தோடு நிற்கிறா. அடிபட்டிருக்கான்னு பாய் பாசமாக கேட்குறா. ஜெனர் மூஞ்சியை மாத்துறா, வில்லியா மாறுறா. இந்த மாத்திரையை குடுடி, இல்லைனா நான் சாம்பி ஆயிடுவேன்னு மிரட்டுறா. சாம்பி கிட்ட வந்ததும் அவ தப்பிக்க பாயை பிடிச்சி சாம்பி கூட்டத்தில் தள்ளி விட்டுட்டு உள்ளே ஓடிடுறா. கதவை தள்ளின்னு பாய் கெஞ்சியும் அவ கண்டுக்கவே இல்லை. ஜெனர் என்னோட சொந்த தங்கச்சி கூட இல்லை, ஆனால் நான் அவளை கூட பிறந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஜெனர் மனசில் எவ்வளோ விஷம் இருக்கு. நன்றி கெட்ட தனமா என்னை சாக விட்டுட்டு சுயநலமாக யோசிக்கிறான். பாய் வெளியில் சாகட்டும்னு விட்டுட்டு இவ மாத்திரையை தேடுறா. ஒரு பாக்ஸு கிடக்குது. திறந்து பார்த்தா எம்டியா இருக்கு. வீடு பூரா சல்லடை போட்டு தேடுறா. ஆனால் ஒன்றுமே அங்கே கிடைக்கல. கையெல்லாம் ப்ளூ கலரில் மாறுது. ஜாம்பி ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்து ஃபோன் அடிக்குது. வீடியோ காலை அட்டன் பண்ணால் பாய் உயிரோட ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் கெத்தா சிரிக்கிறா. இதை பார்த்து ஜெனர் செம ஷாக் ஆயிடுறா. மாத்திரையை வச்சுக்கிட்டு பாய் சீன் காட்டுறா. வேணுமானு நக்கலா கேட்குறா. ஜெனர் உடனே அக்கா சாரிக்கா, பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காப்பாத்துங்கன்னு திரும்பவும் நாடகத்தை போடுறா. திருத்தடி உன் ட்ராமாவை, இனிமே உன் பருப்பு இங்கே வேவாது. சின்ன பொண்ணாச்சே, படிப்பு இல்லைன்னு இறக்கப்பட்டேன். ஆனால் நீ திருந்தாத ஜென்மன்னு அவ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். அவன் மேலே வச்சிருந்த பாசத்துக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, நரகத்துக்கு போய் அழுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அங்கே ஜெனர் அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு சாம்பியா மாதிரி தொலைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் பாய் ஒரு செவுத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கா. திடீர்னு ஒரு சாம்பி அவளை நோக்கி பாயுது. ஆனால் அவள் உடனே மறைஞ்சிடுறா. இந்த நிகழ்வு முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறா. அப்போ தான் ஜெனர் அவளை ரூமில் இருந்து வெளியே தள்ளுனப்போ நடந்துச்சு. அவளுக்கு புரியலை ஏன் அவன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இருக்கான்னு, ஏன் சாமியினால் அவளை பார்க்கவோ இல்லை சென்ஸ் பண்ணவோ முடியலேன்னு. என்னடா இது அதிசயம்னு அவள் யோசிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுறாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்க போல. குரூப் சாட் மெசேஜை பார்த்தியான்னு பதட்டமாக கேட்குறாங்க. மெசேஜை படித்ததும் பாய்க்கு பகீர்னு இருக்கு. அட பாவிங்களா, பில்டிங்கில் முக்கால்வாசி பேர் சாம்பியாக மாறிட்டாங்களே, எவனும் காப்பாற்ற வரமாட்டான்னு புரிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் ஒன்று கூடி அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு அவசரமாக மீட்டிங் போடுறாங்க. இந்த குரூப்பில் ஒருத்தன் என் அப்பாவையும் காணோம் அம்மாவையும் காணோம்னு ஒப்பாரி வைக்கிறான். எல்லாரும் சோகத்தில் இருக்கும்போது பாய் கத்துறா. பின்னாடி பாருங்கடா சாம்பி வருதுன்னு எச்சரிக்கிறா. எல்லாரும் செக்யூரிட்டி ரூம் கேட்ட திறக்க சொல்லி கத்துறானுங்க. பாய் அந்த வாட்ச்மேன் கிட்ட அந்த கரண்ட் லத்தியை எடுத்து அடித்து துரத்தியான்னு ஐடியா கொடுக்குறா. அவனும் 4 சாம்பியை பொழக்கிறான். ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். 4 பக்கத்தில் இருந்தும் எக்கச்சக்கமான சாம்பி கூட்டம் உள்ளே பூந்துருச்சு. இங்கே இருக்கவங்களாம் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் சங்குன்னு எல்லாரும் சாக ரெடியாகிறாங்க. அப்போ திடீர்னு வானத்திலேருந்து ஒரு புது பீதி கிளம்புது. ஒரு மான்ஸ்டர் ஸ்பைடர்
தொபீர்னு குதிக்குது. அவங்க எல்லாரையும் சாப்பிடாம வாயிலிருந்து நூலை விட்டு எல்லாரையும் பார்சல் கட்டி வைக்குது. இது ஏன் ஏரியாடான்னு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கு. பாய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. இன்னும் என்னென்ன கொடுமைலாம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறா. உலகம் அழிய போகுதா என்ன? சீன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கம் திரும்புது. நம்ம ஹீரோ சாம்பியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். தூரத்தில் நின்று அங்கே இருக்கவங்களா இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட ஓடி வந்து, தலைவா எப்படி தனியால் இவ்வளோ பேரை காலி பண்ணன்னு கேட்குறாங்க. ஒருத்தன், நான் லைவ் போடுறேன் ப்ரோ, 10,000 வியூஸ் போயிடுச்சுங்கிறான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம பக்கத்தில் இருந்த கடைக்குள்ள பவரை யூஸ் பண்ணி போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே முக்காவாசி சரக்கெல்லாம் அள்ளிட்டு போயிட்டானுங்க. இருந்தாலும் மிச்சம் மீதி இருந்த நல்ல சரக்கை எல்லாம் நம்ம ஹீரோ சுருட்டிடுறான். பாவப்பட்டு கொஞ்சம் நூடுல்ஸ் பாக்கெட்டை மட்டும் அவங்களுக்கு விட்டு வைக்கிறான். அவனுங்க அதுக்கே ரொம்ப நன்றி தலைவான்னு சந்தோஷப்படுறானுங்க. சில பேர் நன்றியோடு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சலசலப்பு ஆரம்பிக்குது. ஏன்டா அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு முணுமுணுக்கிறாங்க. அவன் தான் நம்மளை காப்பாத்துனா விடுடான்னு சில பேர் சொல்ல, மற்றவங்க அவன்கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கே, எல்லாருக்கும் சாப்பாடு போட வேண்டியது அவன் கடமை இல்லைன்னு நியாயம் பேசுறானுங்க. இவங்க அடிச்சுக்கிறப்ப பின்னாடி துப்பாக்கியோட ஒரு கும்பல் வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.